Dear students, உங்களுடைய நேம் எல்லாருமே நீங்க வந்து ரேங்க் லிஸ்ட்ல செக் பண்ணிருப்பீங்க. உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் என்ன, ஜெனரல் ரேங்க் என்ன எல்லாமே நீங்க நோட் பண்ணிருப்பீங்க. சோ நம்ம இந்த வீடியோல நம்ம ரேங்க் லிஸ்டோட அனலைசிஸ் பார்க்க போறோம். போன வருஷத்துக்கும் இந்த வருஷமும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கட் ஆஃப் வந்து குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம செகண்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு நல்ல ஹாப்பியான நியூஸ் தான். நிறைய பேர் அந்த above 190 200ல இருக்கக்கூடிய கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குறைவா இருக்கிறாங்க இந்த வருஷம். கம்பேரிட்டிவ்லி போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் ரொம்ப குறைவா இருக்கிறாங்க. சோ இப்ப போன வருஷம் 200 கட் ஆஃப்க்கு 4 பேர் இருந்தாங்க, 4 கேண்டிடேட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கேண்டிடேட் தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி போன வருஷம் 190ல 1388 இருந்தாங்க. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா 857. அதே மாதிரி நம்மளுக்கு above 180ல 3027 கம்பேரிட்டிவ்லி ரொம்ப குறைவா இருக்கிறாங்க போன வருஷத்தோட. அண்ட் above 170 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு இந்த வருஷம் 6530 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. above 160ல 9068 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. above 150ல வந்து பாத்தீங்கன்னா 10291. தென் above 140ல அப்படின்னு பாத்தீங்கன்னா 10527. above 30ல 9302. தென் below 120ல அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 17452 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்கிறாங்க. சோ லிட்டரலா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 150 கட் ஆஃப்ல இருந்துதான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. சோ 150க்கு மேல அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து குறைவான ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்கிறாங்க. கம்பேரிட்டிவ்லி போன வருஷத்தை காட்டிலும் நம்மளுக்கு குறைவான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. சோ நம்மளுக்கு இந்த கட் ஆஃப்ல அதாவது ஒரு 155க்கு மேல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சீட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. உங்களுடைய கட் ஆஃப் வந்து above 170க்கு மேல இருந்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் சீட்ஸ் வந்து கண்டிப்பா கிடைக்கும். அதுல டாப் கோர்சஸா கேக்குறீங்க அப்படினாலுமே கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி பிலோ 170 to 150 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பா SF காலேஜ் வந்து கிடைக்கும். சீட்ஸ் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பா இந்த பிலோ 150க்கு கீழே இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கிடைக்கிறதுக்கு இந்த வருஷம் நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் நம்மளுக்கு இந்த கவுன்சிலிங் ரவுண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு 200 to 160 கட் ஆஃப் வரைக்கும் நம்மளுக்கு கூப்பிட சான்சஸ் இருக்கு. உங்களுடைய ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் 001 ரேங்க்ல இருந்து 19466 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கொடுப்பாங்க. அதே சேம் கட் ஆஃப் 200 to 160 அதே ரேங்க்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போக மீதி இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சீட்ஸ் கண்டிப்பா செகண்ட் ரவுண்ட்லயே இருக்கும். சோ செகண்ட் ரவுண்ட்ல கவர்மெண்ட் அண்ட் செல்ஃப் ஃபைனான்சிங் சீட்ஸ் கொடுத்து நம்மளுக்கு கவுன்சிலிங்க்கு கால் ஃபார் பண்ணுவாங்க. சோ அதே மாதிரி தேர்ட் ரவுண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா 159.96ல இருந்து 130 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய ரேங்க் வந்து 19467ல இருந்து 49586 வரைக்கும் இருந்துச்சுன்னா உங்க ரேங்க் வந்து தேர்ட் ரவுண்டுக்கு வந்து கூப்பிடலாம். உங்களுக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் சீட்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஃபோர்த் ரவுண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா 129.99ல இருந்து 71.50 கட் ஆஃப் வரைக்கும் கூப்பிடுறதுக்கு சான்சஸ் இருக்கு. உங்களுடைய ரேங்க் வந்து 49000ல இருந்து 67000 வரைக்கும் இருக்கக்கூடிய ரேங்க்ல உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் கவுன்சிலிங்ல. இதுலயுமே உங்களுக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் சீட்ஸ் மட்டும் தான் இருக்கும். சோ நம்மளுக்கு கவுன்சிலிங் ரவுண்ட்ஸ் வந்து இந்த கட் ஆஃப் இந்த ரேஞ்ச் படி 4 ரவுண்ட் கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் இந்த மாதிரி இல்ல அப்படின்னா இந்த வருஷம் சம் மைட் சேஞ்சஸ் நடந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து 200ல இருந்து 150 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது 200ல இருந்து 155 கட் ஆஃப் வரைக்கும் உங்களுடைய ரேங்க் வந்து 001ல இருந்து 24466 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அதே 2 ரவுண்டா கண்டக்ட் பண்ணலாம். சோ இந்த ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் ஒரே சேம் கட் ஆஃப் ரேங்க்ல உள்ள ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிடுறது ரவுண்ட் பேரு தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீ அலாட்மெண்ட் ரவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரீ அலாட்மெண்ட் ரவுண்ட்ல தான் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுக்கு கிடைச்ச கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் காலேஜ் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி SF டு கவர்மெண்ட் காலேஜும் நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு பாசிபிள்ஸ் இருக்குது. SF டு SF தான் நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா சேஞ்ச் பண்ண முடியாது. சோ அதே மாதிரி ரவுண்ட் 3 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சப்போஸ் நம்மளுக்கு இந்த வேரியேஷன்ல இல்ல கவுன்சிலிங் ரவுண்ட்ஸ்னா நம்மளுக்கு 154.97ல இருந்து 127.50 இந்த ரேங்க் அதாவது 24000ல இருந்து 51000 வரைக்கும் கூப்பிடலாம். அண்ட் ரவுண்ட் 4 எடுத்துக்கிட்டீங்கன்னா 127.44ல இருந்து 71.50 கட் ஆஃப் வரைக்கும் 51000ல இருந்து 67000 ரேங்க் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கூப்பிடுறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ மைட் பி நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கட் ஆஃப் அண்ட் ரேங்க்லயும் கூப்பிடலாம், இந்த மாதிரி ஒரு கட் ஆஃப் அண்ட் ரேங்க்லயும் கூப்பிடலாம். ரெண்டையும் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு நம்ம ஒரு சேஃபர் சைட்ல தான் நம்மளுடைய ரேங்க்கும் இருக்குது கட் ஆஃபும் இருக்குது இந்த வருஷம் 4 ரவுண்டுக்குமே. சப்போஸ் இந்த 4 ரவுண்ட் எல்லாம் முடிஞ்சு நம்மளுக்கு மாப் அப் ரவுண்ட் அதாவது சீட்ஸ் வேக்கண்டா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்மளுக்கு மாப் அப் ரவுண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. சோ ஃபார்ம்
ஃபார்மா டிலையும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் நம்மளுக்கு நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளிகேஷன் போட்டிருந்தாங்க. ஒரு 4000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளிகேஷன் போட்டிருந்தாங்க. அதில் 3463 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 200 கட் ஆஃப்ல ஒரே ஒரு கேண்டிடேட், லாஸ்ட் இயரும் அதே மாதிரி தான். அண்ட் அபோவ் 190ல போன வருஷத்தோட கம்பேரிட்டிவ்லி கம்மியாக இருக்கு. 102 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. 180ல 339 ஸ்டூடெண்ட்ஸ், 170ல 477 ஸ்டூடெண்ட்ஸ், 160ல வந்து 569, 150ல 580 and above 140ல 448 students, above 130ல 389 students, belowல பாத்தீங்கன்னா 120ல 558 students வந்து இருக்கிறாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு கம்யூனிட்டி வைஸ் அப்படிங்கும்போது ஓசில வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து 193.50ல இருந்து 180 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சீட்ஸ் வந்து அலாட் ஆயிருக்கு. தென் பிசில வந்து 198.136, பிசிஎம்ல வந்து 194ல இருந்து 139.50, அதே மாதிரி என்டிசில 198.5ல இருந்து 136, தென் எஸ்சி வந்து பாத்தீங்கன்னா 200 to 154, எஸ்சிஏல 187.76ல இருந்து 137.50, எஸ்டி 152 to 100.50 வரைக்கும் கட் ஆஃப்க்கு லாஸ்ட் இயர் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இந்த வருஷமும் இதே மாதிரி கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஃபார்மா டி உடைய சீட்ஸ் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம ஃபார்மா டில வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் மட்டும்தான், அதுக்கு ரீ அலாட்மெண்ட் கவுன்சிலிங்கும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ப்ராஸ்பெக்டாஸ்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போதைக்கு இந்த ரேங்க் லிஸ்ட் எந்த கட் ஆஃப் ரேஞ்சுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கும்போது அனலைசஸ்ல நம்மளுக்கு கட் ஆஃப் வந்து குறைஞ்சிருக்குது. பிலோ 150க்கு கீழே தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸே இருக்காங்களே தவிர அதுக்கு மேல வந்து ஹை கட் ஆஃப்க்கு ரொம்ப குறைவா இருக்கிறாங்க. ஸோ நிறைய பேருக்கு சீட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் வந்து இந்த வருஷம் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து வீடியோல கம்யூனிட்டி வைஸ் எவ்வளவு கட் ஆஃப்ல இருக்கிறாங்க, எவ்வளவு கம்யூனிட்டி வைஸ் எந்த ரேஞ்ச் ஆஃப் கம்யூனிட்டி ரேங்க்ல இருக்காங்க அப்படிங்கிற டீப் அனலைசஸை நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எல்லா அப்டேட்ஸ்க்கும் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.